எல்லோருக்கும் வணக்கம். கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி அப்படிங்கிற மாதிரி நேற்று அருமையான லாபம் ஷேர் மார்க்கெட்டில். ஆனால் இன்னைக்கு 124 பாயிண்ட் இறங்கி போச்சு. இதுக்கு முக்கிய காரணம் நேற்று வாழ வைத்த தெய்வங்கள் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டை இறக்கி விட்டுருச்சு. அதாவது நேற்று ஃபைனான்ஸ் ரிலேட்டடான கம்பெனிகள், ஐடி ரிலேட்டடான கம்பெனிகள்லாம் நேற்று மார்க்கெட்டை நல்லா அருமையாக மேல் நோக்கி கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாருமே குப்புறப்படுத்தி விட்ட காரணத்தினாலே நம்மளுடைய மார்க்கெட் இன்னைக்கு 124 பாயிண்ட் இறங்கி கிடக்கு. உங்க எல்லாத்துக்கும் ஒரு இன்பமான செய்தி இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்று எஃப்ஐஎஸ் திடீர்னு பையிங்ல வந்துட்டாங்க. 1506 கோடி நேற்று கேஷ் மார்க்கெட்ல பணம் போட்டிருக்காங்க. அன்னைக்குன்னு பார்த்து வீக்லி எக்ஸ்பைரி, அன்னைக்குன்னு பார்த்து மார்க்கெட் 400 பாயிண்ட்டுக்கு மேல ஏறி ரொம்பவுமே மகிழ்ச்சியான நாளா அமைஞ்சிருக்கு. அப்ப அதுக்கு முக்கிய காரணம் எஃப்ஐஎஸ் நேற்று ஒரு 1500 கோடி பணம் போட்டிருக்காங்க. உடனே நம்ம புத்தி அவசரமா எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப நிப்டி 26,000 வந்துருவீங்களா, எங்களுக்கு நல்ல லாபம் வந்துருமா அப்படின்ற மாதிரி நம்மளுடைய புத்தி போகுது. ஸோ இப்போதைக்கு 24,000 இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தொடர்ந்து எஃப்ஐஎஸ் இந்த மாதம் பூரா பணத்தை போட்டு எப்படியாவது ஒரு 26,000 கொண்டு விட்டுட்டாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நண்பர்களே, எந்த ஒரு செய்தியும் தற்காலிகமாக இம்பேக்ட் ஆகக்கூடிய செய்தி அல்லது லாங் டேர்மில் இம்பேக்ட் ஆகக்கூடிய செய்தி அப்படின்லாம் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு இந்த எக்ஸைடு போன்ற கம்பெனிகள், அமராராஜா பேட்டரி போன்ற கம்பெனிகள்லாம் சில டீல் போட்டாங்க. உடனே அந்த கம்பெனிகள்லாம் 100% மேலே லாபம் அப்படின்ற சம்பாரிச்சு கொடுத்தது. அந்த வகையில் இன்னைக்கு ஒரு 2 செய்தி வந்திருக்கு. மொயில் அப்படின்னு ஒரு கம்பெனி, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுவரைக்கும் நாங்கள் சம்பாரிச்சதுலேயே ஒரு பெஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்றத நாங்கள் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணதெல்லாம் இன்வென்ட்ரியில் எடுத்து வைக்கல, ப்ரொடக்ஷன் பண்ணதெல்லாம் சேல்ஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ பெஸ்ட் எவர் Q3 அப்படின்றத நாங்கள் பண்ணியிருக்கோம்னு ஒரு பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த செய்தி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மொயில் அப்படின்ற ஷேர் இன்னைக்கு காலையில கேப் அப் ஆகி தொடர்ந்து ஒரு மாதிரி பாசிட்டிவ்ல தான் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ இன்னைக்கு ஏறி இருக்கக்கூடிய இந்த 3% அப்படின்ற லாபம் தொடர்ந்து ஒரு வருஷத்துல பார்க்கும்போது அடியாப்புல இருக்கா. ஸோ இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய 3%, இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி அவனை பழையபடி 500 ரூபாய்க்கு கொண்டு போகுமா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதே மாதிரி ரைட்ஸ் அப்படின்னு ஒரு ஷேர், அவங்களுமே என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஃபைனான்சிங் பவர் ப்ராஜெக்ட்ஸுக்கு ஒரு IRFC அப்படின்ற கம்பெனியோட கொலாபரேஷன் போடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. அதை தொடர்ந்து இந்த ரைட்ஸுமே இன்னைக்கு ஓரளவுக்கு காலையில் பாசிட்டிவ் பாயிண்டாக தான் இருக்கலாம். ஸோ இந்த 2 ஷேர்களுமே 2 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கா. அதை தாண்டி மேல் நோக்கி போகுமா இந்த செய்திகளை வச்சுக்கிட்டு, லாங் டேர்ம்ல ஹெல்ப் பண்ணுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஷேர் மார்க்கெட்ல வந்திருக்கு. ஓ மை காட், ஒரே நாள்ல நண்பர்களே கிட்டத்தட்ட காலையெல்லாம் 15% பிளஸ்ல இருந்தது, இப்போ 11% இருக்கு. இந்த டிமார்ட், அவென்யூ சூப்பர் மார்ட் அப்படின்ற கம்பெனி, இந்த 15% என்ன ஒரே நாள்ல கிடைச்சதா? கிடையாது. ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல இந்த டிமார்ட்டை 2-3 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இவன் ஒரு குறிப்பிட்ட லெவல்லையே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான், சமீபத்தில் கூட ஹை வந்திருக்கான், பட் அவன் எப்படியும் கீழே கீது இறங்கினானா அவனை எல்லாம் சப்போர்ட்ல பிடிக்கணும்னு கிட்டத்தட்ட 6 மாசமாக பொறுத்திருந்து காத்திருந்து பிடிச்சவங்களுக்கு தான் இப்ப உடனடியாக ஒரு மாசத்துக்குள்ளேயே ஆல்மோஸ்ட் 20% லாபம் அப்படின்ற மாதிரி கிடைச்சிருக்கு. ஸோ ஒரே நாளில் எந்த ஷேருமே டக்குன்னு லாபம் கொடுக்காது. நம்மளுடைய போட்டு டார்ச்சர் பண்ணி முதல்ல நீ லோ ரேட்ல வாங்கினியா, நீ ஒரு கரெக்டான சப்போர்ட் ரேட்ல வாங்கினியா, அதுக்கப்புறம் கம்முனு கோந்திருந்தியா அப்படின்ற மாதிரி ஒரே நாளில் நம்மளுக்கு லாபம் கிடைக்காது. இந்த மாதிரி பலதையும் மேட்ச் பண்ணணும். ஒன்னா சப்போர்ட் அல்லது பிரேக் அவுட்ல எடுக்கணும், அதுக்கப்புறம் அந்த பிசினஸ் நியூஸ் அப்படின்றது வரணும். இன்னைக்கு டிமார்ட் ஒரே நாளில் 15% ஏறிச்சுன்னா என்ன விஷயம், பல நாட்களாக பல மாதங்களாக புது ஸ்டோர்ல ஓபன் பண்ணணும் அப்படின்ற செய்திகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது. அப்புறம் பார்த்தா இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ்ல மேல் நோக்கி வந்துட்டான். அவனுடைய பிசினஸ் அப்டேட் வந்து நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்த உடனே மேல் நோக்கி ஏற்றி விட்டாங்க. இது ஆரம்பம் தான். நம்ம எல்லாரும் ஆயிரக்கணக்கான ஷேர்களை வச்சிருக்கோம். அந்த ஷேர்களெல்லாம் இதே மாதிரி ஒரு Q3 பிசினஸ் அப்டேட் நல்லபடிக்கு வந்ததுன்னா இந்த மாதிரி ஒரே நாளில் பல்வேறு இன்பங்கள் நமக்கு கிடைக்கும். நண்பர்களே, மிகப்பெரிய சம்பவம் அப்படின்றது காத்துக்கிட்டு இருக்கு. ஐடிசி இப்போ 483 ரூபாயில இருக்கான். ஐடிசி ஹோட்டல் வந்து இன்னைக்கு தான் லாஸ்ட் டே. ஐடிசி கம்பெனிக்குள்ள பல்வேறு பிசினஸ்கள் இருக்கு. அதுல ஐடிசி ஹோட்டல்ஸ் ஒரு பிசினஸ். அந்த பிசினஸ் பிரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க 483 ரூபாயின் ரேட் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மண்டே அன்னைக்கு அது பிரிஞ்சிடும். அதனுடைய எக்ஸ் டேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், ஜனவரி 6 டிமெர்ஜர் டேட், ரெக்கார்ட் டேட். அப்போ மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இது ஒருவேளை 450 ரூபா வந்துட்டு
அந்த ஹோட்டலுக்கு இது ஏதாவது ஒரு 40 ரூபா ஆக மொத்தம் இப்போ 483 ரூபா இருக்கா, ஒரு 490 ரூபாய்க்கு மேலே வந்துச்சுன்னா மகிழ்ச்சியாக இருக்குமே அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்பவுமே ஆச்சரியமாகவும் ரொம்பவுமே ஆர்வமாகவும் இருக்கும். அந்த ஐடிசி ஹோட்டல் என்ன ரேட்டுக்கு வந்து லிஸ்டிங் ஆகுது அது ஒரு ஆச்சரியமாக இருக்கும். லிஸ்டிங் ஆனதுக்கப்புறம் அதனுடைய டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து எவ்வளவு தூரம் ஏறுது அல்லது எவ்வளவு தூரம் இறங்குது அப்படின்ற ஒரே நாள்லையும் ஆச்சரியமாக இருக்கும். 6 மாதம் கழிச்சு என்ன பண்ண போறாங்கிறது ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பெரிய கம்பெனிகள்லேருந்து பிரித்து விடப்பட்ட பிஸ்னஸ்கள் அத்தனையுமே 100% மேலே லாபம் சம்பாதிச்சிருக்கான். ஒரு உதாரணத்துக்கு இந்த பிரமல் ஃபார்மா, என்எம்டிசி ஸ்டீலு, ஜியோ ஃபினான்ஸு அந்த மாதிரி சொல்கிறேன். ஐபிஓக்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா அது எந்த ஐபிஓமே ஓப்பனாக இல்லை. இந்த சமயத்தில் லேட்டஸ்ட்டாக க்ளோஸ் ஆகிருக்கக்கூடிய இந்த இந்தோ ஃபார்ம் எக்யூப்மெண்ட் அப்படின்றனுடைய ஐபிஓ என்னைக்கு லிஸ்டிங் ஆகுதுன்னா அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை ஜனவரி 7 அப்படின்ற லிஸ்டிங் ஆகுது. இதுக்கு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு தான் காத்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா அது 40% மேலே கிட்டத்தட்ட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் காட்டுது. நண்பர்களே, ஒரு சூப்பரான நியூஸ். ஆனால் அது எல்லாத்துக்குமே நடக்காது. லட்சத்தில் யாராவது ஒருத்தருக்கு தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி இந்த வெல்நெட் அப்படின்னு சொல்லுவாங்க. வெல்ஸ்பன் என்டர்பிரைசஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி சமீபத்தில் மற்ற கம்பெனிகளை போலவே இவனும் மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சா. 600 ரூபாயிலிருந்து ஆல்மோஸ்ட் 400 ரூபா, ஒரு 40% டவுன் வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஒரு 2 மாதங்களுக்குள்ளேயே அவனுடைய பழைய ஹை அப்படின்றத வந்து டச் பண்ணிட்டான். அப்போ கிட்டத்தட்ட 50% பக்கம் சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். ஸோ எல்லாத்துக்குமே இப்படி நடக்காது. ஷேர் மார்க்கெட்டில் ஏதோ லட்சத்துக்கு ஒருத்தருக்கு நடக்கு. ஆமாம், ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி ஷேர்ஸை வந்து சப்போர்ட்டில் வாங்கி வச்சுருக்கோம். உடனே அவனுடைய டாப்புக்கு வந்துருச்சா ஒரே மாதத்தில்? வரலையே. வச்சிருக்கக்கூடிய பல ஷேர்கள் தூங்கிக்கிட்டுல இருக்கு. ஸோ இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு வாழ்த்துக்கள். நண்பர்களே, நம்மளுடைய எக்கனாமி, இந்தியாவுடைய பொருளாதாரம் மெதுவாக இருக்கா அல்லது தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கா எல்லாமே வந்து இந்த Q3 ரிசல்ட்டில் தான் தெரிய வரும். இப்போதைக்கு Q3 அப்டேட்ஸ் கொடுத்துருக்கிற எல்லாமே சூப்பராக இருக்கு. அந்த மொயில் அப்படின்ற கம்பெனியினுடைய அப்டேட்டும் சூப்பராக இருக்கு. இப்போ வந்திருக்கிற அவென்யூ சூப்பர் மார்ட், அந்த டிமார்ட்டினுடைய அப்டேட்டும் சூப்பராக இருக்கு. அதை தொடர்ந்து பங்குகள் செதறிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த Q3 மட்டும் நல்லபடியாக அமைஞ்சிருன்னு ஆண்டவா. எல்லாத்தினுடைய போர்ட்ஃபோலியோ ஒரு 15% வர மார்ச் மாதத்துக்குள்ள ஒரு 15% ஏறி மேல் நோக்கி வரணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். இந்த ஐடிஐ அப்படின்ற பங்குல கூட பாருங்க, ரொம்ப ஷார்ட் டைம்ல அவன் பணத்தையே டபுள் பண்ணி விட்டான். சமீபத்தில் கூட இந்த டெக்னிக்கல் இண்டிகேட்டரின் படி மேபி இது செல்லிங் வருமோ அப்படின்ற மாதிரி இருந்தது. அதன்படி கீழே போயிட்டு அப்படியே ஒரு யூ-டர்ன் போட்டான் பாருங்க. மறுபடியும் அப்படியே அவனுடைய பழைய ஹையை தாண்டிட்டான். அப்ப 200 ரூபாயிலிருந்து 400 ரூபாய் குறுகிய கால அளவில் ஆல்மோஸ்ட் பணத்தை டபுள் பண்ணி விட்டு போயிட்டான். நம்மளுக்கெல்லாம் ஒரு ஸ்டொமக் ஃபயரா தான் இருக்கும். இந்த ஒக்கார்ட் அப்படின்ற கம்பெனி வந்து இன்னைக்கு 6% மேல் நோக்கி ஏறி இருக்கான். ஆனா அது தொடர்ந்து நஷ்டம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனியாவே இருக்கு. இருந்தாலும் இவனை தூக்கி தலையில தூக்கி வச்சுட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. இவனெல்லாம் பாருங்க பணத்தை டபுள் பண்ணி விட்டுட்டான். மார்க்கெட் இறங்கினப்ப கூட இறங்கல. இன்னைக்கு இதுல என்ன செய்தி வருதுன்னா அவங்களுடைய ஒரு ப்ராடக்ட்டுக்கு ரெகுலேட்டர் அப்ரூவல் கிடைச்சிருக்கு. எப்படியோ நீ நல்லா இருந்தா சரிதான்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. நண்பர்களே, 2 கம்பெனிகள், 2 வேறு வேறு செக்டர்கள். அதாவது ஒண்டர்லா ஹாலிடேஸ், அதை நாம் இப்போ எடுத்து பார்க்குறோம். அது கீழே இறங்கித்தான் கிடக்கு. ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் கம்பெனிஸில் நிறையாவே இப்போ கூட ஐடிசி ஹோட்டல் டிமெர்ஜ் ஆகி தனியாக வரப்போகுது. ஆனால் நீங்கள் இந்தியன் ஹோட்டல் எடுத்து பாருங்கள் அல்லது லெமன் ட்ரீ ஹோட்டல் எடுத்து பாருங்கள், அவனுங்கெல்லாம் எதுவுமே பெருசாக இறங்கலை. டிஃபென்ஸ் துறை இறங்கி போச்சு, ரயில்வே துறை இறங்கி போச்சு, ஸ்பேஸ் இறங்கி போச்சு. ஆனால் இவனு 2 நல்லா மேல் நோக்கி ஏறி போய்கிட்டே இருக்கானுங்க. அந்த வகையில் ஒண்டர்லா ஹாலிடேஸ் அப்படின்ற ஷேர் ஏனோ தெரில, அவனால் பிக்கப் பண்ண முடியல. அவன் மட்டும் பாவம் கீழே படுத்து கிடக்கிறான். 764 ரூபாயில் இருக்கக்கூடிய இந்த பங்கு தொடர்ந்து கீழே 500 ரூபாய்க்கு போக போகுதா அல்லது 1000 ரூபாய்க்கு போக போகுதா அப்படின்றது அதனுடைய Q3 தான் முடிவு செய்யணும். இந்த சரிகமா ஷேர் இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லா மேல் நோக்கி ஏறி இருக்கான். இதுல என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 days மூவிங் ஆவரேஜ் இன்னைக்கு தாண்டுது. தொடர்ந்து மேல் நோக்கி வராதா அப்படின்ற மாதிரி தான் அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க யோசிச்சு பார்ப்பாங்க. இதுக்கு முன்னாடி போன வருஷத்துல 2024 பார்த்தீங்கன்னா இதே மாதிரி குழப்பமா பண்ணி விட்டுருக்கான். ஏறது இறங்குறது, அப்புறம் ஒரு இடம் 360 ரூபாயில ஆரம்பிச்சவன் 680 ரூபாய் வரைக்கும் அது எங்கேயுமே கட்டாகாம மேல் நோக்கி போனான். அப்ப இந்த முறை ஏதாவது மேலே வருமா இல்லையா அப்படின்றத பொறுத்திருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்பதில்லை, ஷேர் மார்க்கெட்டில் நடக்கிறது கடவுளுக்கே வெளிச்சம் அப்படின்ற மாதிரி நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த ஜீல் ஷேர் சம்பந்தப்பட்ட செய்தி ஒன்று என்ன வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 செபி வந்து இந்த ஜீல் கம்பெனி மேலே
சில நடவடிக்கைகள் அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருந்தது, அதை பற்றி என்கொயரி போய்கிட்டு இருந்தது. இப்போ அதைய வந்து இப்போ புதுசாக போகக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டோட ஆட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. ஆனால் ஜீல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கெல்லாம் நாங்கள் 2022 கேள்விகளுக்கெல்லாம் நாங்கள் அப்போவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாலும் இன்னைக்கு இந்த எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாக தானே இருக்கும். இப்படி ஒரு நடவடிக்கை வருது, அப்போ ஜீல் கும்பாதானா பாடணும் அப்படின்றதான் ஜென்ரல் லாஜிக். ஆனால் காலையில் பார்த்தா 131 ரூபாயில இருந்த ஷேர் இப்போ 127 ரூபாயில் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த NHPC அப்படின்றது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிஸ்னஸ்ல ஏதாவது தடைப்பட்டால், பிஸ்னஸ் இன்டரப்ஷன் வந்துச்சுன்னா அதுக்கு நஷ்டம் தரணும்னு சொல்லி இன்சூரன்ஸ் கம்பெனியில் பாலிசி எடுத்து வச்சிருக்காங்க. அப்போ அந்த வகையில் வந்து இன்னைக்கு அவங்களுக்கு 250 கோடி, அதாவது 2023 அவங்களுடைய பிஸ்னஸ் டிஸ்ரப்ஷன் ஆயிருக்கு, அதுக்கு கிளைம் பண்ணி இப்போ 250 கோடி அவங்களுக்கு உள்ள வருது. அந்த பணம் உள்ள வரும்பொழுது இவன் தலை விரிச்சு ஆடணும்ல, அவன் அப்படி ஒண்ணுமே ஆடல. இன்னைக்கு வெறும் 50 விசை ஏறி இருக்கான். ஸோ லாஜிக்கே இல்லாத இடம் தான் ஷேர் மார்க்கெட். நண்பர்களே, நல்ல ஷேர்கள் மேல் நோக்கி வரலைன்னா மனசு ரொம்பவுமே நோகம் அடிச்சு, ஏன் இப்படி பண்றீங்க, நாங்கெல்லாம் பாவம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி இருக்கும். அப்படித்தான் இந்த மகாராஷ்டிரா அப்படின்ற ஷேர் வந்து ஒரு குறிப்பிட்ட லைன்லயே அவன் பாட்டுக்கு போயிட்டே வந்துகிட்டே இருந்தான். திடீர்னு கொஞ்சம் வெளியே வந்தவன் மறுபடியும் ஜம்பின் பண்ணி இன்னைக்கு உள்ள வந்திருக்கான். அப்ப தொடர்ந்து 55 இருந்து 65 வருவானா அப்படின்ற மாதிரி மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஹிந்துஸ்தான் காப்பர்லாம் போன வருஷம் அருமையா இருந்த கம்பெனி 2024 400 ரூபாயெல்லாம் கிட்டத்தட்ட போயிட்டு இப்போ ஆல்மோஸ்ட் 30% பக்கம் கீழே இறங்கி எல்லாத்தையும் போட்டு சாவடிச்சுக்கிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு சின்ன சப்போர்ட் எடுத்து பெருசாவெல்லாம் ஏற வேண்டாம், ஒரு 300 ரூபாய் நீ வரமாட்டியா அப்படின்ற மாதிரி மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு SBI கார்டு சடார்னு ஒரு 1% ஏறி இருக்கான். ஆனா இவனை பத்தி பேசினாவே ஒரு நண்பர் இதை ஹெவியா வாங்கி வச்சிருக்காரு. அவரு கேலி பேசி சிரிப்பாப்ல, நான் வாங்கி வச்சிருக்கேன், அது எங்கெங்க ஏறப்போகுது அப்படின்ற மாதிரி. SBI கார்ட்ஸ், இது உனக்குண்டான நேரம். நீ தொடர்ந்து கும்பா பாடிக்கொண்டே இருக்கிறாய், ஒரு வருஷமாக 7.5% இறங்கி கிடக்கிறாய். இப்படி கேலி பேசுறவங்களை எல்லாம் நீங்க தாண்டி ஒரு சாதனை செய்வீங்களா, இல்ல உங்களை கேலி பண்ணது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துருப்பீங்களான்னு தெரியல. ஸோ இந்த ஷேர் பிரைஸ் மேல வந்தா அவருக்கெல்லாம் சந்தோஷமா அமையும். நண்பர்களே, இந்த ஷியாம் மெட்டல் அப்படின்னு ஒரு ஷேர், அதுல இன்னைக்கு ஒரு சந்தோஷமான செய்தி, குப்புன்னு இன்னைக்கு மேல் நோக்கி ஏறி இருக்கான். எங்கிருந்து ஏறி இருக்கான்னா கிட்டத்தட்ட 200 days மூவிங் ஆவரேஜ் தாண்டி இருக்கான். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி லட்சத்துல ஒருத்தருக்கு தான் அந்த ஆச்சரியம், அதிர்ச்சி அப்படின்றதெல்லாம் கிடைக்குது. அந்த ITI ஷேர் மேல் நோக்கி ஏறி வந்தா, அந்த வெல்ஸ்பன் என்டர்பிரைசஸ் அப்படின்ற ஷேர்லாம் இங்கிருந்து மேல் நோக்கி ஏறி வந்தாங்க 200 days மூவிங் ஆவரேஜ்ல இருந்து. அது மாதிரி எல்லா ஷேர்களுமே திரும்பி அதனுடைய பழைய கை வரும் அப்படின்றது எதிர்பார்க்கறதுலாம் நியாயம் இல்லை. பட் கூட்டத்தோட கூட்டமா இந்த ஷேர் மெட்டலும் மேல் நோக்கி வந்துச்சுன்னா அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் வரும். அதே மாதிரி இந்த GM ஃபால்டர் அப்படின்ற ஷேர் பலமுறை சப்போர்ட் வந்தா மேல் நோக்கி ஏறி ஏறி ஆடி இருக்கா. இந்த முறையும் ஆடுவானா, தன்னுடைய வாக்கை காப்பாற்றுவானா அப்படின்ற மாதிரி பொறுத்திருந்தா பார்க்கணும். இவனுடைய பழைய கை வந்தாவே ஒரு ஷேருக்கு 200 ரூபாயெல்லாம் ஏறி வரணும். ஏறி வருவானா இல்லையா அப்படின்றது தெரியல. நண்பர்களே, நல்லா ஒரு அருமையான வாலட்டிலிட்டியான செக்டர் தான் இந்த ஆயில் அண்ட் கேஸ், குரூட் ஆயில் சம்பந்தப்பட்டது. அதாவது வளைகுடா நாடுகளில் ஏதாவது ஒரு பதற்றம் வர்ற வேலையில இவனுங்கெல்லாம் பயங்கரமா வாலட்டிலிட்டி அப்படின்றது பண்ணுவாங்க. இப்போ அங்கே எதுவுமே பதற்றம் இல்லை. இப்போ எங்க ஒரு பதற்றம் வருதுன்னா பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு பதற்றம். இந்த 2 கண்ட்ரிலையுமே ஒன்றும் விஷயமே இல்லை. அவங்களுடைய பொருளாதாரம் மற்ற இடங்களை பாதிக்கிற மாதிரியே இல்லை. ஸோ அப்படியா இன்னைக்கெல்லாம் ஏறி இருக்கு. இன்னைக்கெல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா ONGC 5% ஏறி இருக்கு, ஆயில் இந்தியா 5% ஏறி இருக்கு. இன்னுமே கான்ஃபிடன்ஸ் பெட்ரோலியம் போன்ற பங்குகள்லாம் மேல் நோக்கி ஏறி வந்ததுன்னா மகிழ்ச்சியா தான் இருக்கும். ஆனா இவங்க சண்டை சச்சரவுனால ஏறி வராம ஒரு ஆபரேஷனல் பர்ஃபார்மன்ஸ், ஒரு ஃபைனான்சியல் பர்ஃபார்மன்ஸ், அதன் மூலியமாக இது போன்ற பங்குகள் மேல் நோக்கி ஏறி வந்ததுன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். இப்ப இந்த பங்குகள் எல்லாமே பாவம் தரதட்டி கிடக்கின்றன. ONGC ஒரு 6 மாசத்துக்கு எடுத்து பார்த்தாலும் இறங்கி கிடக்கு, ஆயில் இந்தியா ஒரு 6 மாசத்துக்கு எடுத்து பார்த்தாலும் இறங்கி கிடக்கு. ஸோ தரதட்டி கிடக்கக்கூடிய இந்த நேரத்தில் Q3 பர்ஃபார்மன்ஸ்னால மேல ஏறி வாங்கடா, போர் பதற்றத்தினால ஏறி வராதிங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம கேட்டுக்கிறோம். எது எப்படியோ போர் பதற்றத்தினால வந்தாலும் சரி, Q3 நல்லா இருந்து மேல் நோக்கி வந்தாலும் சரி, இதையெல்லாம் அண்ணாந்து மேல் நோக்கி பார்த்தாவே அவன்லாம் ஓரளவுக்கு ஒரு 20-30% மேல் நோக்கி ஏறி வர வேண்டியது இருக்கு. வருதா இல்லையா அப்படின்றது இந்த Q3 முடியும் போது, மார்ச் மந்த் முடியும் போது தான் தெரிய வரும். நண்பர்கள், இந்த நவீன் ஃப்ளோரைன்னு ஒரு கம்பெனி சரியான அக்கப்போர் பிடிச்சவன். சமீபத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்குள்ளேயே ஆடிக்கிட்டு இருக்கான் 6 மாசமா. இப்படி ஒரு குறுகலான முட்டுச்சந்துக்குள்ள நிறைய பேர் ஆடினதே இல்லை. சில பேர் இந்த குறுகலான முட்டுச்சந்தில் ஆடிக்கிட்டே தான் இருக்கானுங்க. அதில் இவனு ஒருத்தன். இந்த முட்டுச்சந்தினுடைய முடிவில் இருக்கக்கூடிய இந்த கம்பெனி
தொடர்ந்து மேல் நோக்கி ஏறி ஒரு 300 ரூபா ஒரு 10% ஏறி வந்துச்சுன்னா கூட ஏதாவது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை கும்பா குட்டி கீழே போச்சுனாக்கா அப்புறம் தலையில துண்டு தான். நண்பர்களே, பொதுவாகவே நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய ஷேர்கள் தானாக விழுந்தாலும் தானாகவே எந்திரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோ கண்டிப்பாக ஒரு கும்பா குட்டி லிஸ்ட்டில் தான் சேர்த்தணும். ஏன்னா இறங்குறப்ப ஏவரேஜ் பண்ணோம், ஏவரேஜுக்கு பணம் இருக்காது, பல்வேறு பிரச்சனைகள் வருது. ஸோ இறங்கக்கூடிய ஷேர்கள் தானாகவே மேல் நோக்கி நீங்கள் வாங்கின விலையை விட மேல் நோக்கி வரணும்னா இப்போ வெளிவரக்கூடிய Q3 ரிசல்ட் போன்றதெல்லாம் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஒரு க்ரோத் இருக்கக்கூடிய அல்லது ப்ராஃபிட்டை தக்க வச்சுக்கொள்ளக்கூடிய அல்லது அடுத்த வருஷமாக நாங்கள் நல்லா சம்பாதிச்சிரோன்னு சொல்லக்கூடிய மேனேஜ்மெண்ட் கொண்டதா இருந்தால் மட்டும்தான் தானாக இறங்கி தானாக பழைய ரேட்டுக்கு மேலே போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாத ஷேரை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு தானே இயங்கும் சக்தி இல்லை. அப்புறம் அதுக்கு வேறு வழிகளில் தான் மேனேஜ் பண்ணணும். ஏதாவது ஹெட்ஜ் பண்ணணும், இல்லைன்னா ஏவரேஜ் பண்ணணும், இல்லைன்னா வேற எந்தையாவது ஒன்று பண்ணிட்டு உருட்டிட்டு கிடக்கணும். அதனால பெரும்பாலும் வரலாறை எடுத்து பாருங்க, தானா இறங்கி தானா ஏறி இருக்கானா. அதே மாதிரி கரண்ட்ல அது வந்து டெக்னிக்கல் செக்அப். அதே மாதிரி ஃபைனான்சியல் செக்அப்ல ஒரு growth இருக்கா அல்லது அந்த கம்பெனி வேல்யூவேஷனா சீப்பா இருக்கா, அந்த மாதிரி பலதும் பார்த்து எடுத்தீங்கன்னா உங்களை நீங்களே காப்பாற்றிக்க முடியும். அப்படி ஷேர்கள் இல்லைன்னா அதை விட்டு வெளியே வர்றதா உத்தமம். இங்க பாருங்க, 1999 ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டிருக்காங்க. இந்த அதானி குரூப்பும் ஒரு சிங்கப்பூர் பேஸ்டு கம்பெனியும் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டு தான் இந்த அதானி வில்மர் அப்படின்ற கம்பெனி உருவாக்குனாங்க. இப்போ இந்த கம்பெனியிலிருந்து அதானி குரூப் வெளியே வரப்போவதாக செய்திகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த சமயத்தில் இந்த கம்பெனி வந்து விட்டு அவங்க ஏன் வெளியே வர்றாங்க? அந்த கம்பெனி வந்து 50,000 கோடிக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. எவ்வளவு? 50,000 கோடிக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் லாபம்னு பார்த்தா ஒரு வருஷத்துக்கு 500 கோடி 200 கோடின்னு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்னத்ததில் பெருசாக ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கு? ஒன்றையுமே காணோம். இதுவே இந்த அதானி என்டர்பிரைசஸ் எல்லாம் பாருங்க, அவங்களும் கிட்டத்தட்ட 50,000 கோடி விட டபுள் தானே, 1,00,000 கோடிக்கு சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு கூட நம்ம வச்சுக்குவோம். ஆனால் 3,000 கோடி 6,000 கோடி எல்லாம் லாபம் பண்ணுறாங்க. அப்போ அதில் போடுற பணத்துக்கு போதும் இதில் போட்டால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சம்பாதிச்சிடலாமே அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட முடிவெடுக்கிறதாக கூட இருக்கலாம். அல்லது அவங்களுக்கு பண தேவை அந்த அப்படிங்கிறதுக்காக கூட ஏன் போய் கடனை வாங்கிட்டு கிடக்கணும் அப்படின்றதுக்காக கூட விற்கலாம். எது எப்படியோ நம்ம இந்த மாதிரி நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் இதே மாதிரி நம்ம ஒரு பணம் போடுறோம்னா அந்த பணம் வேலை செய்யணும். அதை விட்டு போட்டு அவன் கீழே போயிடுவானா, அப்புறம் மறுபடியும் மேலே போட்டு பணத்தை போட்டு அவனை மேலே தூக்கி கொண்டு வரணுமா? ஸோ அப்படி சூஸ் பண்ணுறதை விட தானாக இறங்கி தானாகவே பழைய ரேட்டை தாண்டக்கூடிய அப்படியே கூட பார்த்துட்டு இருந்தோம். ITI போன்ற பங்குகள், அந்த வெல்ஸ்பன் என்டர்பிரைசஸ் ஒரு பங்கு பார்த்தோம். அது மாதிரி தானாவே இறங்கி தானாவே மேல் நோக்கி வந்துருச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருக்கும். இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவி வந்ததுன்னா எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.